இந்த விவசாய போராட்டத்துல மோடி தலையை வெட்டு நான் பணம் தரேன் அப்படின்னு பஞ்சாப்காரன் சொன்னான். அவன் பேர் என்ன? பவுனா பண்ணு பண்ணு பண்ணு. அவன் இப்ப என்ன சொல்றான்? நான் இது வரைக்கும் 10 கோடி செலவு பண்ணிட்டேன், இதுக்காக நான் 10,000 கோடி கூட செலவு பண்றேன். அப்ப அவன் நோக்கம் என்ன? போராட்டமா? நீட்டா? மாணவர்கள் எதிர்காலமா? அதுக்கு ஏன் ராகுல் காந்தி தரையில படுத்து உருள்றான்? அந்த ஆள் நீங்க பார்த்தா எனக்கு உருவ கேலி பண்ணக்கூடாது. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த காஞ்சிரங்கா பூங்கா ஒண்ணு இருக்கு எனக்கு இதுல அஸ்ஸாம்ல. எனக்கு அந்த பூங்கா தான் உயிரியல் பூங்கா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராகுல் காந்தி தரையில படுத்து உருண்டு கோபமா பேசும்போதெல்லாம். சார், எதிர்கட்சியோட தலைவர், ஒரு தேசத்தோட எதிர்கட்சியோட தலைவர் மாணவர்கள் நலனுக்காக இந்த போராட்டம் கூட பண்ணக்கூடாதா? நீ அப்ப இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன போது உன் வாயில என்ன வச்சிருந்த? ரீ எக்ஸாம் வரும்போது உன் வாயில என்ன வச்சிருந்த? ரிசல்ட் வரும்போது உன் வாயில என்ன வச்சிருந்த? இந்த போராட்டம் ஆரம்பிச்சு 4 நாள் வரைக்கும் நீ எவ்வளோட எங்க சுத்திட்டு இருந்த? நாமளும் கேட்கலாம் இல்லையா? நானும் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நீ இந்த செக்யூரிட்டி எல்லாம் விட்டுட்டு ஊரெல்லாம் உலகெல்லாம் சுத்தி வந்தியே, எந்த ஊர்ல போய் பார்க்க போன? நான் கேட்கலாம் இல்லையா? இன்னும் எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டோட மாண்பை விடுவாங்க. இந்த நாட்டை துண்டு துண்டா ஆக்குவேன்னு ஒரு பைய சொல்றான். அந்த இடத்துல இந்த பைய கேட்கிறான். இவனை இந்த பையன்னு சொல்றதுல என்னங்க தப்பு? இந்த தேசம் இருந்தாதாங்க இவன் எதிர்கட்சி தலைவர். இந்த நாட்டையே துண்டு துண்டு ஆக்கணும்னு உடைக்கணும்னு சொல்லி கோஷம் போடுற கம்யூனிட்டி பயல்களுக்கு நேரம் இந்த பைய உட்கார்ந்து பேசுறாங்க. இது யாருங்க ஏத்துப்பாங்க? உண்மையிலேயே தேசம் பெரிதுன்னு நினைச்சிருந்தான்னா, இந்த ராகுல் காந்தியோ கம்யூனிஸ்ட் கபோதிகளோ நினைச்சிருந்தான்னா, வாய மூடு, பிரச்சனையை பத்தி பேசு அப்படின்னு சொல்றது நியாயமா? அதை விட்டுட்டு இல்ல இல்ல हम लोग ये देश को टुकड़े टुकड़े करते हैं. என்னடா கோஷம் அது? வாயிலே கவு கொடுத்து அடிக்க வேண்டாம். இது எப்பேற்பட்ட ஒரு நாடு?